தாய்மார்களே, நாடக இசையிலே பெரியவர்களே, சிறியர்களே, இளைஞர்களே, தாய் குலங்களே, அதிகார ஐயவர்களே, விவசாய குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிக்கும் இந்த கதாபாத்திரத்தில் குற்றம் குறை இருந்தால் தங்கள் பிள்ளைகள் எவ்வாறு தவறு செய்தா அது எவ்வாறு மன்னிப்பரோ அதேபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகளை மன்னித்து நல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த நாடகம் வைத்தவர்களும் சரி, இந்த ஊர் மக்கள் அனைவரும் இப்படி ஒரு மைக் செட்டு அவர் என்ன பண்ணுவார், காத்தடிக்கிறனால உண்மையாக அருமையான மைக் செட்டுனே அன்பு உங்களுக்கும், அது இல்லாமல் யூடியூப் எடுக்கிறவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். உண்மையிலே இந்த தெய்வம், அந்த பாம்பாளம்மா உங்கள் எல்லோர் குடும்பத்துக்கும் தெய்வமாக இருந்து முன்னோடியாக இருந்து எந்த குறையில்லாமல் நன்றாக பார்த்து வர வேண்டும் என்று அந்த அம்மாவை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து கேளவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து கேளவா. வள்ளிமயநாதனே காவடி வேலனே, வள்ளிமயநாதனே காவடி வேலனே, வரவேண்டு மயில்வேல் முருகையனே, முருகா 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 நாம் முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து கேளவா. வெள்ளத்தேனி நிறைவச்சி வடி ஒன்று உள்ளத்தி தோடுமே, ஏழு வடி ஒன்று உள்ளத்தி தான் நெஞ்சம் தாங்கவே. வெள்ளத்தை நிறைவச்சி வடி ஒன்று உள்ளத்தி தோடுமே, ஏழு வடி ஒன்று உள்ளத்தி தான் நெஞ்சம் தாங்கவே. என்னையாலும் ஆண்டவர் இனி வேலவா, உன்னை பாட உன்னை ஏறி நீதானையா முருகா 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 நாம் முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து வேலவா. நல்லது இல்ல நாடி பிறந்தது நல்லொரு செய்வா, தீய நலமினி நெஞ்சம் தான் எனை எரி புரிவாய். நல்லது இல்ல நாடி பிறந்தது நல்லொரு செய்வா, தீய நலமினி நெஞ்சம் தான் எனை எரி புரிவாய். எனையாளும் நாயகன் எலி வேலவா, உன்னை பாட உன்னை ஏறி நீதானையா முருகா 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 நாம் முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்து வேலவா. இந்த தெலுங்காபுரட்சி வாழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து தெலுங்காயி என்ற பெயருடன் அருமை பெருமையாக என் தாய் தந்தையர் வளர்த்து வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தை பிறக்கும், 3 குழந்தை பிறக்கும். ஆனாலும் என்னுடைய தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்திருந்தாலும் இந்த 7 பேருமே யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வருகிறார். ஏனென்றால் அப்படி யாருக்காம் தெரிந்து விட்டால் கண்பட்டு விடும், நோய் வந்துவிடும். கண் திருஷ்டி பண்ண காரணத்துக்காக தான் என்னுடைய தாய் தந்தையை யாருக்கும் தெரியாமல் அப்படி கண்ணு கருத்தமா வளர்த்து வருகிறார். ஆனா இப்படி இடமெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இந்த ராத்திரி எல்லாம் பார்த்த போது அப்படி இருக்கு. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி, காளிமகளும் கலைமகளும் ஒளிவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்திடமே மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி.
தெய்வத்துக்காக ஒரு நாள் முழிக்கிறதுல என்ன ஆயிரம் போகுது? எங்க மதுரைக்கு பக்கத்துல வளையங்குளம்னு ஒரு ஊர். அதை பாருங்க, அந்த ஊர்ல 50 நாடகம் நடக்கும். உண்மையிலேங்கய்யா 50 நாடகம் நடக்கும். அந்த 50 நாடகமும் மக்களும் கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஊர்ல ஒரே நாள் தான் வச்சிருக்கோம். இப்படி படுத்து தூங்குறீங்க. ஒரு நாள் நினைக்காதீங்க, இங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊருக்குள்ள நம்ம கரூர் மாவட்டத்திலே நாடகம் போய்கிட்டு தான் இருக்கு. அப்படியா? இவங்களும் போய் பார்க்க போவாங்க. தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, இது சொல்லட்டு வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி. இது சொல்லட்டு வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி. காலையிற்கு ஓரிரவு சிவராத்திரி, ஆன கண்ணீருக்கு 9 நவராத்திரி. காலையிற்கு ஓரிரவு சிவராத்திரி, ஆன கண்ணீருக்கு 9 நவராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி. இப்படிலாம் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய அக்கா தங்கைலாம் எப்போது வருவார் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்தாலும் என்ன சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. எப்படி இருக்கு தெரியுங்களா? அதனால எப்படி இருக்கு தெரியுங்களா? வசந்தத்தில் ஓர் நாள் மனவரி ஓரும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மனவரி ஓரும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில், பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவர் கொண்டு வந்தாலோ அங்கே திருமால் பிரம்மா சிவனுடன் சேர்ந்து, திருமால் பிரம்மா சிவனுடன் சேர்ந்து மூவர் கொண்டு வந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. மைவிட்ட கண்ணோடு மான் விளையாட, மைவிட்ட கண்ணோடு மான் விளையாட மௌனத்தில் வாழ்ந்திருந்தாலோ அங்கே திருமண மேடை, திருமண நாளில், திருமண மேடை, திருமண நாளில் மூவர் வாழ்ந்து வந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. அப்படிலாம் இருந்தாலும் என் மனசு அவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? எவ்வளவு மகிழ்ச்சி. எப்போது என் தங்கையெல்லாம் வருவார்கள், என் அக்கா தங்கையெல்லாம் எப்போது வருவார் என்று காத்து கொண்டே இருந்தாலும் என் மனத்துல 1000 சிட்டுக்குருவிகள் பறக்கிறது. நீங்களா சிட்டுக்குருவிலாம் பாக்குறீங்களா? நாங்க பார்க்காம இருப்போம். பார்க்காம இருக்க முடியல. ஆனா என் மனசுல 1000 சிட்டுக்குருவிகள் பறக்கிறது. எப்படி இருக்கு தெரியுங்களா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டே.
அப்படிலாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. விஷயம் கேட்கலாங்களா? கேட்கலாமா? கேட்கலாம்ல? இப்ப அன்பானவங்களுக்கு, ஒரு பாசமானவங்களுக்கு, பிரியமானவங்களுக்கு நீங்க யாருக்காவது தூது போய் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பறவை அல்லது மற்ற இதெல்லாம் வச்சு நம்ம ஏங்க மிருதக்காரி நீங்க லெட்டர் மூலியமா. ஓ அப்படியா? ஆல்ரவுண்டுக்காரர் நீங்க? ஏப்பா தாளக்காரரே நீங்க எப்படி? போன் இவருக்கு போனுதாப்பா, எல்லாருக்குமே போனுதான், வேற இதே இல்ல. ஆனா நான் வந்து அது இல்லைங்க, என்னுடைய தோழிக்கு அந்த குயில தாங்க தூதுவளை நினைக்கிறேன். குயில் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். குரல் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கொஞ்சம் பூதியா இருக்கு. ஆமா, ஆகையால எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா, எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குயிலே கவி குயிலே யார் வரவு தேடுகிறாள், மனசுக்குள்ள ஆசை வைத்த தோழி வந்தாளா? குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாள், மனசுக்குள்ள ஆசை வைத்த கண்ணன் வந்தானா, மனசுக்குள்ள ஆசை வைத்த கண்ணன் வந்தானா.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எங்கள் அப்பா யாருக்கும் தெரியாமல் தனியாக எங்களை வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு தான் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் யாருக்கும் தெரியாமல் விளையாண்டுட்டு போகலாமான்னு வந்திருக்கோம். ஆமாம், நீங்கள் கண்ணை முடிக்கங்க. எதுக்கு திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அதனால் கண்ணை மூடிட்டு இருங்க. சரி, நான் வந்துட்டேன். எனக்கு இன்னொரு சகோதரி வர வேண்டியது இருக்குது. ஆமாம், அதனால தூது விடலாமா? நான் விடலை, போய் மாம்பழ தோட்டத்துக்குள்ள விளையாடலான்னு பார்க்குறேன். மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், மயக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அணைக்கும் மயக்கம் இருக்கும் மறந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் வடக் 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 எம்மா எம்மம்மா எம்மா எம்மம்மா எம்மா எம்மம்மா. சின்ன சிட்டு முல்லை முட்டு வெக்கம் விட்டு வந்துவிடு தங்கத்தட்டு கண்ணந்தொட்டு ஒன்னே ஒன்னை தந்துவிடு. சின்ன சிட்டு முல்லை முட்டு வெக்கம் விட்டு வந்துவிடு தங்கத்தட்டு கண்ணந்தொட்டு ஒன்னே ஒன்னை தந்துவிடு. எத்தனையோ காலமா அத்தமத மோதம் போடமா உத்தரவு வேணும் தாங்கு தகர தாங்கு தகர தாங்கு தகர தாங்கு தகர தை 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 தை. எத்தனையோ காலமா அத்தமத மோகமா முத்திரை போடமா உத்தரவு வேணும் பெண்ணழக வரவழைத்து அந்த வெண்ணிலவில் வீர்ந்து ஏ பெண்ணழக வரவழைத்து அந்த வெண்ணிலவில் வீர்ந்து கண்மயங்கி வரவில்லையோ நீயும் கண்ணத்தினி தரவில்லையோ. மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், மயக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் 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 ஐயம்மா எம்மம்மா எம்மா எம்மம்மா எம்மா எம்மம்மா. மெல்ல சொல்லு மெல்லி கெண்டி கண்ணை கொஞ்சம் பேசவிடு வஞ்சி பெண்ணை வஞ்சிக்காமல் நெஞ்சுக்குள்ளே அடவிடு. மெல்ல சொல்லு மெல்லி கெண்டி கண்ணை கொஞ்சம் பேசவிடு வஞ்சி பெண்ணை வஞ்சிக்காமல் நெஞ்சுக்குள்ளே அடவிடு. முத்து நகை சீதனம் பத்து விரல் மோதிரம் வாங்கி வந்து போடணும் மாலை வண்டி சூட தாங்கு தகர தாங்கு தகர தாங்கு தகர தாங்கு தகர தை 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 தை. முத்துரம் பத்து விரல் மோதிரம் வாங்கி வந்து போடணும் மாலை வண்டி சூடணும் கல்யாண தேதி குறிச்சு உந்த பொன்னான கையை பிடிச்சு ஏ கல்யாண தேதி குறிச்சு உந்த பொன்னான கையை பிடிச்சு நான் சம்சாரம் என்று சொல்லணும் நீயும் மலவோடு பிள்ளை தரணும். மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், மயக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அணைக்கும் மயக்கம் இருக்கும் மறந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் வாடியே புரோட்டாவா? ஊரோட புளியம்பழம் புளிப்பி விட்டா சலசலங்க. ஊரோரம் புளிய மரம் உளுந்து விட்டா சலசலக்கு. நான் பிறந்தேன் மதுரையிலே ஆளுக்காளு நாட்டாமையா. நான் பிறந்தேன் மதுரையிலே ஆளுக்காளு நாட்டாமையா. கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி கால போல மாட்டினமே மாட்டினமே நாளப்பைய கையில். ஏய், நல்ல இடுப்ப கை கால வளைச்சு ஆடு. நான் ஆடணும்னா நீங்க எடுத்து வாயில வைங்க. எதை நாயினத்தேன் நாடறிஞ்ச அழகையெல்லாம் நீங்க எங்க ஜோடி உன்னை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி போடுங்க. கத்திரி புல்லவுக்கு போட்ட சின்ன பைகளி எனக்கு கொட்டலுக்கு ஒரு கையா தொட்டு கவாடி எனக்கு கொட்டலுக்கு ஒரு கையா தொட்டு கவாடி.
மச்சானா உட்காந்துருக்காங்க. மீசக்கார மச்சான் வேற என்ன துருதுருன்னு பார்க்குறாரு. என்ன விஷயம்னு தெரியலையே. பொம்பளை பிள்ளைய பிறந்தா என்ன மாதிரி அடக்குடக்கமாக பிறக்கணும்னு சொல்லுவாங்க. 3 பேரும் ஒரே ப்ளஸரில் பிறந்தவங்க, ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குமில்லவா? நீங்களாம் ஆசையோடு இருக்கீங்களா? அதனால் உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்கு தெரியுமா மச்சான்? ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வர மூக்கானே என் தங்கமே ரோசா பூ பாடுதுங்க. மந்திரி வருவாருன்னு மறிக்கொழுந்து வாங்கி வச்சேன். மந்திரி வர மூக்கானே என் தங்கமே மறிக்கொழுந்து பாடுதுங்க. பொட்டிக்காரரு மச்சான். இருந்தாலும் 7 பேர் வேணா பிறந்திருந்தாலும் நாங்க பட்டையில பேர் வச்சு விளையாடுறோம். பட்டை பேர் வச்சு விளையாடுறோம் மாமா. ஆமா. எங்க பெரியக்கா பேர் என்ன தெரியுமா? எங்க பெரியக்கா பேர் பிரியா. ஓசுக்கே வருவாங்கன்னு பாத்தியாக்கு. பிரியா. ரெண்டாவது அக்கா பேர் சும்மா. விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிரு முட்டையை கடிக்க. எங்க பார்த்துட்டு சொல்லி தெரியுற? என் பேர் தான் ஓப்பனா மனந்திருந்து பேசுறது நான் ஒரு ஆள் தான் மச்சான்.